வணக்கம். இந்த சம்மரில் நம்ம கொண்டாடுறதுக்காக பரவச உலகம் போகணுன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் பரவச உலகம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. பரவச உலகத்துக்கு எப்படி போகணும், எவ்வளோ டிக்கெட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆமாங்க, நம்ம பரவச உலகம் போகணும் அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லை புது பஸ் ஸ்டாண்டு எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வேணால் போயிருங்க. அங்கே போயிட்டு ராசிபுரம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா பரவச உலகம்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறக்கி விடுவாங்க பரவச உலகம் முன்னாடியே. இல்லை ஒரு 2-3 பேர் தான் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இறக்கி விடுவாங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா நம்ம பரவச உலகம் வந்துடும். பெரிய தூரம்லாம் இல்லைங்க, ரொம்ப பக்கம் தான். பரவச உலகத்தில் ட்ரெஸ் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ட்ரெஸ் கோடு தான். இந்த வீடியோ நிறுத்தி கூட பார்த்துக்கோங்க என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரணும் இங்கே அப்படின்ற மாதிரி. பரவச உலகம் டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்குங்க. மொத்தம் 70 ரைட்ஸ் மேலே இருக்குங்க. வாட்டர் ரைடு ஒரு 30க்கு மேலே இருக்குது, ட்ரை ரைடு வந்து ஒரு 30க்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி பரவச உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த 10 மணிலேருந்து 6 மணி வரைக்குமே எல்லா கேம்ஸுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம குட்டீஸ், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குடும்பத்தோடு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பரவச உலகத்தை விட்டு வரத்துக்கே மனசு வராது, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. மதிய சாப்பாடு என்ன பண்ணுறது அப்படின்னா வெளியிலேருந்து நம்ம எந்த ஒரு சாப்பாடு எதுவுமே கொண்டு வரக்கூடாது. உள்ளே அவங்க அலோடு கிடையாது. அங்கே உள்ளே தான் பரவச உலகம் கேன்டீன்லேயே தான் வாங்கிக்கணும். கேன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து 140 ரூபா, வெஜ் பிரியாணி வந்து 100 ரூபா, தயிர் சாதம் வந்து 80 ரூபா, தக்காளி சாதம் 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த இப்போ கூட ஒரு பட்டியல் பாருங்கள், முன்னாடி போட்டிருக்க பாருங்கள். இதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ நிறுத்தி கூட பார்த்துக்கோங்க. கேன்டீனில் நாங்கள் வாங்கின சாப்பாட்டுக்கான பில்லு பாருங்கள், இதுதான் அந்த பில்லு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட், மெயினான மேட்டர் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 750 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 600 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரேட்டு வந்து ரொம்ப ஒர்த்துனே சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ நார்மலாக ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், ஒவ்வொரு கேம்ஸும் விளையாடுறோம் அப்படின்னா அது 1000 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஒவ்வொரு கேம்ஸுக்கும் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா அங்கே என்ன வேணால் என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோ கேம்ஸ் வேணால் விளாண்டுக்கலாம். அப்படிங்கும் போது இந்த 750 ரூபா ஒர்த்து தானுங்க சொல்லணும். நம்ம கொண்டு போகிற பொருட்கள், நம்ம ட்ரெஸ்லாம் வந்து பத்திரமா வைக்கிறதுக்காக லாக்கரும் இருக்குங்க. அந்த லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லாக்கர் வந்து 40 ரூபா, பெரிய லாக்கர் வந்து 50 ரூபா. அதுக்கு டெபாசிட்டாக வந்து ஒரு 100 ரூபா கட்டணும். நம்ம திரும்ப சாவி போய் கொடுத்த உடனே ரிட்டன் வந்து நம்ம எல்லா பொருள் எடுத்துக்கிட்டு அந்த சாவி ரிட்டன் கொடுக்க போகும்போது அந்த 100 ரூபா நம்மளுக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க. டெபாசிட் 100 ரூபா கொடுத்தோம் பார்த்திங்களா, அது கொடுத்துருவாங்க. மொத்தம் 150 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் பெரிய லாக்கருக்கு. சின்ன லாக்கர்னால் 140 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். பரவச உலகம் போகணுன்னு நினைக்கிறவங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நம்மளை மாதிரி குடும்பத் தலைவர்கள்லாம் நம்ம குடும்பத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்போம். அதுக்கு சரியான இடம் நம்ம பரவச உலகங்க.